கூட்டணி ஒற்றுமை ஏழ்மையால் 2 ஆண்டில் 3 பிரதமர்களை சந்தித்த இந்திய மக்களவை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பெரும்பான்மை இல்லாத போதிலும் 10வது மக்களவையில் PV நரசிம்மராவ் தலைமையில் காங்கிரஸ் சிறுபான்மை அரசை அமைத்து 5 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்தது. இதனைத் தொடர்ந்து 11வது மக்களவைத் தேர்தலை 1996ஆம் ஆண்டு இந்தியா சந்தித்தது. இந்தியாவின் 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 543 மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இந்த தேர்தல் நடைபெற்றது. 543 இடங்களுக்கு 209 கட்சிகளின் வேட்பாளர்கள், 10,636 சுயேட்சைகள் உட்பட 13,952 பேர் போட்டியிட்டனர். இதில் போட்டியிட்டவர்களில் 599 பேர் பெண் வேட்பாளர்கள். 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் 27, மே 2 மற்றும் மே 7 ஆகிய 3 நாட்கள் வாக்குப்பதிவு நடைபெற்றது. நாடு முழுவதும் இந்த தேர்தலில் 59.25 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இந்த தேர்தலுக்காக 7,67,462 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்த தேர்தலில் 57.94% வாக்குகள் பதிவானது. இது முந்தைய தேர்தலை விட 2.06% அதிகம். ஒரு வாக்காளருக்கான செலவு ரூபாய் 10 என்ற நிலையில் இத்தேர்தல் ரூபாய் 597.34 கோடி செலவில் நடத்தி முடிக்கப்பட்டது. மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் 423 மக்களவை தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும், 79 மக்களவை தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும், 41 மக்களவை தொகுதிகளில் இருந்து பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்தலில் போட்டியிட்ட 599 பெண் வேட்பாளர்களில் 40 பேர் வெற்றி பெற்றனர். இதுவரை நடைபெற்ற மக்களவை தேர்தலிலேயே இத்தேர்தலில்தான் அதிகபட்சமாக 13,952 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஒரு தொகுதிக்கு சராசரியாக 25 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 85 மக்களவை தொகுதிகளுக்கு 3,297 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் பாஜக 161 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 140 இடங்களிலும், ஜனதாதளம் 46 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 32 இடங்களிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 20 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி திமுக தலா 17 இடங்களிலும், சுயேட்சைகள் 9 இடங்களிலும் வெற்றி பெற்றன. முந்தைய 10வது மக்களவை தேர்தலைப் போல இத்தேர்தலிலும் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்நிலையில் அதிகபட்சமான இடங்களை கைப்பற்றிய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் பொறுப்பேற்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் அவரால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் 13 நாட்களில் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. இதனையடுத்து காங்கிரசின் ஆதரவுடன் 1997 ஏப்ரல் முதல் 1998ஆம் ஆண்டு மார்ச் வரை HD தேவகவுடா பிரதமரானார். பின்னர் இந்தர்குமார் குஜ்ரால் 1996 ஜூன் முதல் 1997 ஏப்ரல் வரை இந்தியாவின் பிரதமரானார். கூட்டணி ஒற்றுமையின்மையால் 2 ஆண்டில், அதாவது 1998இல் ஆட்சி கவிழ்ந்து 12வது மக்களவைத் தேர்தலை சந்தித்தது இந்தியா. 3 பிரதமர்களை சந்தித்த மக்களவை என்பது 11வது மக்களவையின் வரலாற்று நிகழ்வு என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள்.